ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் புக்கிஷ் பேண்டர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆலிஸ் வாக்கர் எழுதுன த கலர் பர்பிள்ன்ற நாவல் பற்றி பார்க்கலாம். ஆத்தர் பற்றி பார்க்கலாம். ஆலிஸ் மால்சீனியர் தலுலா கேட் வாக்கர், இதுதான் இவங்களோட ஃபுல் நேம். இவங்க February 9, 1944 அமெரிக்காவில் பிறக்கிறாங்க. இவங்க ஒரு நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், போயட், அப்புறமா சோஷியல் ஆக்டிவிஸ்ட். புலிட்சர் ப்ரைஸ் வாங்கினா ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் உமன் இவங்க தான். புலிட்சர் ப்ரைஸ்னால் என்னென்னா, நியூயார்க்கில் இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஆன்வலி 21 கேட்டகரிஸில் அவார்ட் கொடுப்பாங்க. ஆலிஸ் வாக்கர் தான் எழுதின த கலர் பர்பிள்ன்ற நாவலுக்காக புலிட்சர் ப்ரைஸ் வாங்குறாங்க. இவங்க டோட்டலாக 17 நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸும் வெளியிடுறாங்க. 12 நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸை வெளியிடுறாங்க. ஆலிஸ் வாக்கர் இந்த கலர் பர்பிள்ன்ற நாவலுக்காக தான் புலிட்சர் ப்ரைஸ் வாங்குறாங்க. அந்த நாவல் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நாவலோட ப்ரொட்டகானிஸ்ட் யாருன்னா 14 இயர்ஸ் ஓல்டு கேர்ள். அந்த பொண்ணை ரூரல் ஜார்ஜியாவில் வாழ்கிற அன்எஜுகேட்டட் புவர் பிளாக் கேர்ள் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த நாவல் ஃபுல்லாக எபிஸ்டோலரி ஃபார்மில் தான் இருக்குது. அப்படின்னா என்னால் லெட்டர் ஃபார்மில் டோட்டலாக 90 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 90 லெட்டர்ஸை யார் எழுதுகிறாங்கன்னா, இந்த நாவலோட ப்ரொட்டகானிஸ்ட் சிலின்றவங்க தான் எழுதுகிறாங்க. அந்த 90 லெட்டர்ஸில் 56 லெட்டர்ஸை அவங்க கடவுளுக்கும், 14 லெட்டர்ஸை அவங்களோட சிஸ்டர் நெட்டிக்கும் எழுதுகிறாங்க. அப்புறமா நெட்டி ஆஃப்ரிக்காவில் இருந்து அவங்களோட சிஸ்டர் சிலிக்கு 21 லெட்டர்ஸ் எழுதுகிறாங்க. இப்போ கேரக்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த நாவலோட ப்ரொட்டகானிஸ்ட் சிலி, அவங்கள பற்றி பார்த்துடலாம். இவங்க ஒரு புவர் அன்எஜுகேட்டட் பிளாக் உமன். இவங்க லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால் இவங்கள ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்ட் உமனாக இந்த நாவலில் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. செகண்ட் கேரக்டர் நெட்டி. நெட்டி யாருன்னா சிலியோட தங்கச்சி. நெட்டி ஆஃப்ரிக்காவில் மிஷினரியாக மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அக்கா சிலிக்கு லைஃப் லாங் லெட்டர் எழுதுவாங்க. தேர்டு கேரக்டர் யாருன்னா மிஸ்டர் டேஷ். இந்த நாவல்லே அவங்களோட நேம் மிஸ்டர் டேஷ்னு தான் இருக்கும். இவர் யாருன்னா சிலியோட ஹஸ்பண்ட். சிலியை இவர் ரொம்பவே கொடுமைப்படுத்துவார். ஆனால் த்ரூ அவுட் த நாவலில் இவரோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபோர்த்து கேரக்டர் யாருன்னா ஷக் ஏவரி. இவங்க ஒரு கிளாமரஸ் சிங்கர். சிலியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்புறமா லவ்வர். சிலியோட செல்ஃப் டிஸ்கவரிக்கும் எம்பவர்மெண்ட்க்கும் இவங்க காரணமாக இருப்பாங்க. ஃபிஃப்த் கேரக்டர் யாருன்னா ஹார்போ. ஹார்போ யாருன்னா மிஸ்டர் டேஷோட பையன். ஹார்போவோட ஒய்ஃப் பேர் சோஃபியா. சோஃபியா எந்த மாதிரி கேரக்டர்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான கேரக்டர். பெண் அடிமையாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி போராடுற ஒரு நல்ல கேரக்டர். செவன்த் கேரக்டர் மேரி ஆக்னஸ். இவங்க ஹார்போவோட லவ்வர். எயித்து கேரக்டர் யாருன்னா சாமுவேல். இவர் ஒரு ரெவரண்ட். இவரோட ஒய்ஃபுக்கு பேர் கோரின். சாமுவேல் ரொம்பவே கைண்ட் அண்ட் குட் சோல். இவர் 2 சில்ட்ரனை அடாப்ட் பண்ணுறாரு. அவங்களோட பேர் ஒலிவியா அண்ட் ஆதா. நைன்த் கேரக்டர் கொரின். கொரின் யாருன்னா சாமுவேலோட ஒய்ஃப். இவங்க சாமுவேலை சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறாங்க. டெத் பெட்டில் தான் அந்த அடாப்ட் பண்ண 2 சில்ட்ரனை பற்றின உண்மையை பற்றி இவங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் சாமுவேலை சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. 10th கேரக்டர் ஆதாம். ஆதாம் யாருன்னா சிலியோட பையன். இவன் ஆஃப்ரிக்காலே வளர்றான். யாரால் வளர்க்கப்படுறான்னா நெட்டி, சாமுவேல் அண்ட் கொரின்னால. இப்போ சம்மரி பற்றி பார்த்துடலாம். த கலர் பர்பிள்ன்ற நாவலை ஆலிஸ் வாக்கர்ன்றவங்க எழுதுகிறாங்க. அதோட ப்ரொட்டகானிஸ்ட் யாருன்னா ஒரு 14 இயர் ஓல்டு கேர்ள். இவங்க ரூரல் ஜார்ஜியாவில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இவங்க டெய்லி அவங்க அப்பாவால் அடிக்கப்படுறாங்க, கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ரொம்பவே கொடுமையாக இருக்குது இவங்களோட வாழ்க்கை. தன்னோட ஃபாதர்னாலே ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு கேர்ள் பேபி பிறக்குது. இவங்களோட ஃபாதர் பேர் அல்ஃபோன்ஸோ. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கேர்ள் பேபியை எடுத்துகிட்டு போய் காட்டில் வச்சு கொலை பண்ணிடுறாரு. இந்த மெயின் கேரக்டர் சிலி இந்த வகையில் கஷ்டப்படுறாங்க. செகண்ட் தடவையும் அவங்க ஃபாதர்னால் ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு பையன் பிறக்குது. அதையும் அவங்க ஃபாதர் காட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணிடுறாரு. சிலியோட அம்மா கொஞ்ச நாள்லேயே நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போயிடுறாங்க. சிலியோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அப்பா அல்ஃபோன்ஸோ நியூ ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. புதுசாக வந்த ஒய்ஃபும் கண்டினியூஸாக சிலியை ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க. இதில் சிலியோட தங்கச்சி நெட்டிக்கு ஒரு லவ்வர் இருக்கிறாங்க. ஆனால் அல்ஃபோன்ஸோ என்ன பண்ணுறாருன்னா, நான் என்னோட சின்ன பொண்ணு நெட்டியை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், சிலியை தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நெட்டியோட லவ்வருக்கு
சிலியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா சிலியோட மேரீட் லைஃப்பும் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக மாறிடுச்சு. நெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாவோட கொடுமை தாங்க முடியாமல் தன்னோட அக்காவான சிலி வீட்டில் கொஞ்ச நாள் போய் தங்கலான்னு கிளம்பி தங்குறாங்க. ஆனால் அங்கே சிலியோட ஹஸ்பண்ட் தன் மேலே இன்னுமே அட்வான்டேஜ் எடுத்துக்க விரும்புகிறாருன்னு தெரிஞ்சு அந்த இடத்த விட்டே நெட்டி ஓடிடுவாங்க. நெட்டி இந்த மாதிரி ஓடி போனதுக்கு அப்புறமா சிலிக்கு நெட்டியை பற்றி எந்த விஷயமும் தெரியாது. நெட்டி இறந்துட்டாங்கன்னே சிலி நினச்சிட்டு இருப்பாங்க. இதில் சிலியோட ஹஸ்பண்டோட தங்கச்சி கேட்டுன்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ரொம்ப கொடுமைப்படுத்தினா அதெல்லாம் தாங்கிட்டு இருக்க தேவையில்ல, எதிர்த்து சண்டை போடு அப்படின்னு சிலிக்கு கற்றுக் கொடுப்பாங்க. சிலியோட பையன் ஹார்ப்போ சோஃபியான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க. ஷக் ஏவரின்றவங்க சிலியோட ஹஸ்பண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இவங்க அங்கே இருக்கிற லோக்கல் பாருக்கு பாட்டு பாடுறதுக்காக வருவாங்க. ஆனால் சிலி அவங்கள பார்க்க ஆசைப்பட்டாலும் சிலியோட ஹஸ்பண்ட் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா சோஃபியாக்கும் ஹார்ப்போக்கும் மேரேஜ் ஆகிடும். சோஃபியா ரொம்பவே ஸ்ட்ராங்கான போல்டான எதிர்த்து பேசுகிற ஒரு கேரக்டர். ரொம்பவே அமைதியாகவும் அடிமைத்தனத்துலையும் வாழ்ந்துட்டு இருக்கிற சிலிக்கு சோஃபியாவோட கேரக்டரை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. சோஃபியாவை சிலியோட ஹஸ்பண்ட் கொடுமைப்படுத்தணும், அடிமை மாதிரி வச்சுக்கணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சோஃபியா ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எதுவுமே பண்ண முடியலை. ஷக் ஏவரிக்கு கொஞ்ச காலத்தில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. உடனே அவங்க சிலியோட வீட்டுக்கு வந்து தங்குறாங்க. ஆரம்பத்தில் சிலிக்கும் ஷக் ஏவரிக்கும் ஒத்து போகலை. ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஹார்ப்போ தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினதுனால சோஃபியா தன் குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. சோஃபியா வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமா ஹார்ப்போ ஒரு ஜூக் ஜாயிண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே ஷக் ஏவரி டெய்லி நைட்டில் பாட்டு பாடுறாங்க. தான் இல்லாத நேரத்தில் சிலியோட ஹஸ்பண்ட் சிலியை ரொம்பவே அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஷக் ஏவரி தான் எப்போதுமே சிலி கூடவே இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. போக போக ஷக் ஏவரியும் சிலியும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி இன்டிமேட்டாக பழக ஆரம்பிக்கிறாங்க, லவ்வர் மாதிரி. சோஃபியா திரும்பி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹார்ப்போக்கு ஸ்குயிக்ன்ற பேரில் புதுசாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறத தெரிஞ்சுட்டு ரொம்பவே சண்டை போடுறாங்க. சோஃபியா இந்த நாவலில் ரொம்பவே போல்டான கேரக்டர்னு தெரியும். ரொம்ப நல்லா போல்டாக பேசவும் செய்வாங்க. இதனால் ஒரு நாள் மேயரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பேர் மிஸ் மில்லி, எனக்கு கீழே மெய்டா வேலை செய்யின்னு சோஃபியாவை கூப்பிடுறாங்க. அதுக்கு சோஃபியா டக்குன்னு ஹெல் நோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மேயருக்கு கோபம் வந்து சோஃபியாவை அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிலில் போட்டுடுறாங்க. 12 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் சோஃபியாவுக்கு கிடைக்கிது. ஷக் ஏவரியும் சிலியும் ரொம்பவே இன்டிமேட்டாக க்ளோஸாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷக் ஏவரி சிலி கிட்ட உன் தங்கச்சி நெட்டி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிலி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கண்டிப்பாக இறந்துருப்பாங்க, ஏன்னா உயிரோடு இருந்திருந்தா என் தங்கச்சி எனக்கு கண்டிப்பாக லெட்டர் போட்டிருப்பான்னு சொல்கிறா. அதுக்கு ஷக் ஏவரி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் நிறைய லெட்டர்ஸை மறைச்சி வச்சுருக்குறாங்க ஒரு இடத்துல, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு லெட்டரை அதுலேருந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லெட்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அது நெட்டியால் தான் எழுதப்பட்டிருக்கும். நெட்டி எழுதின எல்லா லெட்டர்ஸையுமே இவளோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஷக் ஏவரியும் சிலியும் தேடி கண்டுபிடிச்சு ரிவர்ஸ் ஆர்டரில் படிக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே சிலிக்கும் ஷக்குக்கும் ரொம்பவே கோவம் வந்துடும். ஹஸ்பண்டை கொலை பண்ணுற அளவுக்கு கோவம் இருக்கும் ரெண்டு பேருக்குமே. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கிறது மூலமாக சிலிக்கு என்ன தெரிய வரும்னா, நெட்டி இப்போ ஆஃப்ரிக்காவில் இருக்கிறாங்கன்னு, அவங்க மிஷினரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரிய வரும். யார் மூலமாக நெட்டி ஆஃப்ரிக்காவுக்கு போயிருப்பாங்கன்னா, சாமுவேல் அண்டு கொரின் என்ற பேர் மூலமாக தான் போயிருப்பாங்க. அவங்க அடாப்ட் பண்ண 2 சில்ட்ரன் பேர் தான் ஒலிவியா அண்ட் ஆதாம். ஆரம்பத்தில் நெட்டியும் கொரினும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் நாள் ஆக ஆக ஆதாம் அண்ட் ஒலிவியாவும் நெட்டியோட ஃபேஸும் சேமாக இருக்கிறத கொரின் நோட் பண்ணுவாங்க. அப்படி நோட் பண்ணதுக்கு அப்புறமா நெட்டியை ரொம்பவே ஃபேமிலிக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க, ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சே பழக ஆரம்பிப்பாங்க. ஆஃப்ரிக்கன் பீப்புள் ரொம்பவே செல்ஃபிஷாக இருக்கிறாங்க அப்படின்னு நெட்டி தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிஷினரியில் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிடுறாங்க. ஒரு நாள் சாமுவேல் கிட்ட போயிட்டு
நெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒலிவியா பற்றியும் ஆதாம் பற்றியும் விசாரிக்கிறாங்க. அப்போ சாமுவேல் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அடாப்டட் சில்ட்ரன் தான், இவங்களோட அம்மா பேர் சிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்ஃபோன்ஸா உங்களோட உண்மையான ஃபாதர் கிடையாது, ஸ்டெப் ஃபாதர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட ஃபாதர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவரோட பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா போனதுனால பொறாமையினால் வெள்ளைக்காரங்களால் அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. சொத்துக்காக மட்டும்தான் அல்ஃபோன்ஸா உங்களுக்கு ஸ்டெப் ஃபாதராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே நெட்டி போயிட்டு கொரின் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் கொரின் எதையுமே நம்ப மாட்றாங்க. ஆனால் மரணப்படுக்கையில் இருக்கும்போது இந்த எல்லா விஷயத்தையுமே கொரின் நம்புகிறாங்க. அல்ஃபோன்ஸாவும் நான் உங்களுக்கு ஸ்டெப் ஃபாதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடுறாரு. சிலிக்கு கடவுள் நம்பிக்கை போயிடுச்சு. ஆனால் ஷகேவர் என்ன பண்ணுறாங்கன்னா நீ வழக்கம் போல் ஒயிட் மேனை கடவுளாக நினைக்கிறத விட்டுட்டு உன்னோட ஓன் இமேஜினேஷன் மூலமாக கடவுள் எப்படி இருப்பாருன்னு கற்பனை பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள் நம்பிக்கையை தூண்டி விடுறாங்க. சோஃபியா நன்னடத்தையின் காரணமாக 6 வருஷத்தில் ஜெயிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. இத்தனை வருஷமாக பொறுமையாக அடங்கி இருந்த சிலி ஒரு நாள் நைட்டு டின்னரில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்பவே கோவமாகவும் வெறுப்பாகவும் பேசிட்டு கிளம்பிடுறாங்க. ஷகேவரி, சிலி அப்புறமா ஸ்குவீக் 3 பேருமே டென்னிசிக்கு கிளம்பி போகிறாங்க. டென்னிசியில் சிலி என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லரிங் பண்ணுறாங்க, நிறைய பேண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்க. அவங்களோட இந்த ஹாபி கொஞ்ச நாள்லேயே ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறிடுது. சிலி திரும்பவும் ஜார்ஜியாவுக்கு போய் பார்க்கும்போது சிலியோட ஸ்டெப் ஃபாதரான அல்ஃபோன்ஸா இறந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சிலியோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் டேஷும் திருந்தி நல்ல முறையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்படுறா. அல்ஃபோன்ஸா இறந்த பிறகு சொத்தெல்லாம் சிலிக்கே சேர்ந்துருது. அதனால் சிலி திரும்பவும் ஜார்ஜியாக்கே கிளம்பி போய் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. இங்கே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது நெட்டியும் சாமுவேலும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு திரும்பி போகிறாங்க. சிலியோட குழந்தை இருக்கிறாங்கல்ல ஆதாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நேட்டிவ் ஆஃப்ரிக்கன் கேர்ள், அவங்களோட பேர் டாஷி, அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதனால் ரொம்பவே பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ஸை கிராஸ் பண்ணி வராரு. சிலியும் மிஸ்டர் டேஷும் ரீகன்சைல் ஆகி ரொம்பவே ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ தான் சிலி எமோஷ்னலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் ஃபினான்ஷியலாகவும் ரொம்பவே செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறமா ஷகேவரி மேலே இவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. சோஃபியா ஹார்போவை ரீமேரேஜ் பண்ணிடுறாங்க. அப்படி மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா சிலியோட க்ளோத்திங் ஸ்டோரில் சோஃபியாவும் ஒர்க் பண்ணுறாங்க. நெட்டி அமெரிக்காவுக்கு வந்துட்டு தன்னோட சிஸ்டர் சிலியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிலிக்கும் நெட்டிக்கும் எவ்வளோதான் வயசாக இருந்தாலும் இத்தனை வருஷத்தில் அவங்க இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்ததே இல்லை. அதனால் நாங்கள் இப்போ தான் ரொம்பவே எங்காக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த நாவல் முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.